வணக்கம். ஷியாமல நவராத்திரி 2வது நாள் பூஜை இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடைபெற்றதுடைய வீடியோ தொகுப்பு தான் இது. அன்னை மீனாட்சிக்கு இன்றைக்கி செண்பகப்பூ மற்றும் ரோஜா இந்த பூக்களால் அர்ச்சனை செய்திருக்கேன். இன்றைக்கி ஒரு திருமணத்துக்காக மதுரை பயணிக்க வேண்டிய நிலைமை வந்தது. அதனால் மதுரையில் இருக்கிற பூ மார்க்கெட் போனதுனால நிறைய பூக்கள் இன்றைக்கி பூஜைக்காக வாங்கி வர முடிஞ்சது. இன்னும் வர நாட்களுக்காகவும் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். செண்பகப்பூ, அப்புறம் ரோஜா, மல்லி, முல்லை, மனோரஞ்சிதம், இப்படி இன்னும் நிறைய பூக்கள் எல்லாமே அம்பாளுடைய அர்ச்சனைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதில் அம்பாளுக்கு வைக்கப்பட்ட மஞ்சள், குங்குமம், வளையல் அர்ச்சனைக்காக பூ உருளி, கலசம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக தெரியும். வீணை, ராஜமாதங்கி தாயாருக்கு ரொம்பவும் பிடிச்சது வீணையும் கிளிகளும் தான். இவங்க எப்போதுமே கிளிகளோட வீணை மீட்டியபடியே இருப்பாங்க. அன்னை லலிதாம்பிகையின் மந்திரினி இவங்க அப்படின்னு சொல்லப்படுது. பச்சை நிறத்த அம்பாள் எல்லாரையும் நான் பின்னாடி அங்கே அமர வச்சுருக்கேன். அன்னை லலிதாம்பிகை, மீனாட்சி, காமாட்சி, இப்படி எல்லா அன்னையரும் அங்கே அழகாக அமர்ந்திருக்காங்க. நிறைய கிளிகள், கிளி விளக்குகள், லக்ஷ்மி விளக்கு எல்லாமே. இது அன்னை மாதங்கியுடைய ஒரு சிலை. இந்த சிலைக்கு தான் அபிஷேகம், அர்ச்சனை எல்லாமே செய்வோம். எல்லாம் நிறைவு பெற்றதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. இது இன்றைக்கி கொலு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அம்பாளுடைய அலங்காரம். அவங்களுக்கு ஒரு ஆரஞ்சு நிற வஸ்திரம் அணியப்பட்டு நிறைய நகைகளும் செண்பகப்பூவால் பூக்கள், அரளி மாலை எல்லாமே அவங்களுக்கு இன்றைக்கி அணியப்பட்டிருக்கு. அம்பாள் இன்றைக்கி அவ்வளோ அழகான கருணை கதாட்சகமாக இருக்காங்க. அவங்க கண்ணை பார்க்கும்போது கண்ணு முழுசும் கருணை நிறைஞ்சு வழிகிறது. இந்த பூக்களுடைய மனமும் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சுற்றிலும் நிறைய தீபங்கள். இன்றைய விளக்கு ஒரு புது விளக்கு, அதாவது ராஜமாதங்கிக்குன்னே நான் தயார் பண்ணி செய்யப்பட்ட ஒரு விளக்கு தான் இது. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த தீப ஒளியில் அன்னையை பார்க்குறதுக்கு இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருந்தாங்க. சுற்றிலும் படி விளக்குகளும் ஏற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி கோலத்தில் கிளி, வீணை ரெண்டும் வைக்கப்பட்டபடி ஒரு காவி கோலம் போட்டிருக்கேன். பழங்கள் இன்றைக்கி பிரசாதமாக படைக்கப்பட்டிருக்கு. அதோடைய ஃபோட்டோஸ் இது தான். எல்லோரும் அன்னை ராஜமாதங்கியுடைய அருளை பெற்று எல்லோரும் நல் வாழ்க்கையோட, நல்ல ஒழுக்கத்தோட, நல்ல பண்புகளோட எல்லோரும் எப்போதும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். தேங்க்யூ.